எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி 2024 நடத்தின ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதனுடைய முதல் வீடியோவில் முதல் கேள்வியிலிருந்து 50 கேள்வி வரை இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் 51வது கேள்வியிலிருந்து 100வது கேள்வி வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளாக பார்ப்போம். என் கூட சேர்ந்து நீங்களும் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். எத்தனை கேள்விகளுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கிறத கமெண்டில் போட்டு விடுங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே இன்றைக்கி போகலாம். 51வது கேள்வி, சரியான இணைப்பு சொல். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் டேஸ் தமிழ்மொழி மேன்மையுச்சு உலகம் முழுவதும் சிறப்படைய. சரியான இணைப்பு சொல் கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில்? எனவே, ஆகையால், அதுபோல, அதனால். இதில் எது சரியாக வரும்? அதனால் அப்படிங்கிறது தான் சரி. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் அதனால் தமிழ்மொழி மேன்மையுச்சு உலகம் முழுவதும் சிறப்படைய. 52வது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. போலி போலின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தீமை நன்மை, ஆப்ஷன் பி சாயல் அழகு, ஆப்ஷன் சி அழகு சாயல், ஆப்ஷன் டி நன்மை தீமை. இதில் எது சரி? ஆப்ஷன் சி அழகு சாயல். 53வது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பெரு பேரு, ஆப்ஷன் ஏ பெரிய பெயர், ஆப்ஷன் பி சிறிய பெயர், ஆப்ஷன் சி வட்ட பெயர், ஆப்ஷன் டி அகல பெயர். ஆப்ஷன் ஏ பெரிய மற்றும் பெயர். பெரு அப்படின்னா பெரிய, பேரு அப்படின்னா பெயர்னு அர்த்தம். 54வது கேள்வி, சொற்களின் கூட்டுப் பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. பழம், பழங்கள், பழக்குலை, பழக்குவியல். இதில் எது சரி? ஆப்ஷன் சி பழக்குலை. 55வது கேள்வி, சொல்லின் கூட்டுப் பெயரை கண்டுபிடித்து எழுதுக. ஆப்ஷன் ஏ ஆட்டுக்கூட்டம், ஆட்டு மந்தை, ஆட்டுப்பட்டி, ஆட்டு கொட்டகை. இதில் எது சரி? ஆப்ஷன் பி ஆட்டு மந்தை. 56வது கேள்வி, ஒருமைப்பன்மை பிள்ளையச்ச தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள், அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றான், அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றன, அன்னமன்னையாவையும் புது ஆலயம் அவர்கள் வரவேற்கின்றன. இதில் என்ன கேட்டிருக்காங்க? பிள்ளை அச்ச தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அன்னமையாவையும் புது ஆலயம் அவர்கள் வரவேற்றார்கள் அப்படிங்கிறது தான் சரி. 57 ஒருமைப்பன்மை பிள்ளையச்ச தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்றான், தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார், தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்பார், தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறது. இதில் எது பிள்ளையச்ச தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார் அப்படிங்கிறது தான் சரி. 58 ஒருமைப்பன்மை பிள்ளையச்ச தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினார்கள். ஆப்ஷன் பியில் கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். அடுத்து ஆப்ஷன் சி கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினான். ஆப்ஷன் டி கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது பிள்ளையச்ச தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 58 பி கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். 59வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாருங்கள், வித்து கலை ஈன நிலன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பெற விதை நிலம் வேண்டாத செடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் எது? வித்து அப்படின்னா என்னன்னா விதை அப்படின்னு தெரியும். ஸோ ஆப்ஷனில் 2 வரதில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ இதுதான் சரி. வித்து அப்படின்னா விதை, களை அப்படின்னா வேண்டாத செடி,
ஈன அப்படின்னா பெற, நிலன் அப்படின்னா நிலத்தை குறிக்கக்கூடிய பொருள். ஆப்ஷன் ஏ 2413 அப்படிங்கிறது தான் சரி. 60வது கேள்வி, ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஓர் காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புள்ளியாகும். ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புள்ளியாகும். ஓர் காட்டின் வளத்தால் குறிக்கும் குறியீடு புள்ளியாகும். ஒரு காட்டின் வளத்தால் குறிக்கும் குறியீடு புள்ளியாகும். இந்த நாளில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புள்ளியாகும் அப்படிங்கிறது தான் சரி. 21வது கேள்வி, பிழை திருத்துதல். கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல பாருங்கள், ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி, ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் ஓர் இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை எது சரியாக அமைந்த தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேள்வியும் கரெக்டாக பார்த்துடுங்க. சரியாக அமைந்த தொடர் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இதில் பிழையானது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். 61 ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரி. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். 62 பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். யாண்டு என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல எனது, ஆப்ஷன் பியில் எது, ஆப்ஷன் சியில் எங்கு, ஆப்ஷன் டி எவ்வளவு. இதில் எது யாண்டு என்பதை குறிக்கும் பொருள்? சி எங்கு அப்படின்னு தான் அதற்கான சரியான பொருள். 63 பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். உரு என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகல், காற்று, அழகு, கப்பல். இதில் எது சரி? காற்று அப்படிங்கிறது தான் சரி. 4 பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். கிளை என்ற பொருளை கொண்ட சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல புலை, ஆப்ஷன் பி கொம்பு, ஆப்ஷன் சி கான், ஆப்ஷன் டி அசும்பு. ஆப்ஷன் பி கொம்பு அப்படிங்கிறது தான் சரி. 65 தவறான இணையை தேர்ந்தெடுக்க. செவ்விலக்கியம் என்ன கொடுத்துருக்காங்க. கிளாசிக்கல் லிட்ரேச்சர், காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம் ஃபோல்க் லிட்ரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி மட்டும் தவறு. செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சருங்கிறது சரிதான். செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சருங்கிறது சரிதான். காப்பிய இலக்கியம் அப்படின்னா எபிக் லிட்ரேச்சருங்கிறதும் சரிதான். பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது சரிதான். நவீன இலக்கியம் அப்படின்னா ஃபோல்க் லிட்ரேச்சர் வராது. மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது தான் சரியான பொருள். 66வது கேள்வி, குறில் நெடில் மாற்றம். வெள்ளம் வெள்ளம். ஆப்ஷன் ஏல பாருங்கள், தண்ணீர், இனிப்பு, உணவு பொருள், மலை, இனிப்பு, ஓடும் நீர், கசப்பு, பேராறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை எது அதற்கான சரியான பொருள்? ஆப்ஷன் சி வெள்ளம் அப்படின்னா இனிப்பு, வெள்ளம் அப்படின்னா ஓடும் நீர். 67வது கேள்வி பாருங்கள், ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடுக்க. மாலை. ஆப்ஷன் ஏல பாருங்கள், பூ மாலை, மாலை பொழுது. ஆப்ஷன் பியில் நேரம், அணி. ஆப்ஷன் சியில் மாதம், நிலவு. ஆப்ஷன் டியில் அணி, ஆடை. இல்லை எது சரி? ஆப்ஷன் ஏ பூமாலை, மாலை பொழுது. 68 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வாடை, காற்று. கிழக்கிலிருந்து வீசும் காற்று, மேற்கிலிருந்து வீசும் காற்று, வடக்கிலிருந்து வீசும் காற்று, தெற்கிலிருந்து வீசும் காற்று. வடக்கிலிருந்து வீசும் காற்று என்னது காற்று? வாடை காற்று. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது. எவ்விடம், ஏன், எங்கே, யாது. இதில் எது சரியாக வரும்? எங்கே அமைந்துள்ளதுங்கிறது தான் சரி. 70வது கேள்வி, நாயன்மார்கள் டேஸ் பேர். இதில் எது சரியாக வரும்? என்ன, ஏன், எத்தனை, எப்படி.
எத்தனை அப்படிங்கிறது தான் சரி. 71 பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு, முருகன் வந்தான். இது என்ன காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சரி. 72வது கேள்வி, எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஆப்ஷன் ஏல பாருங்கள், வாங்க சாமி வாங்க, வாருங்கள் சுவாமி வாருங்கள், வாருங்க சாமி வாருங்க, வாங்கல் சாமி வாருங்கள். இதில் எழுத்து வழக்கு தொடர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சரி, வாருங்கள் சுவாமி வாருங்கள். சரியான பேச்சு வழக்கு தொடரை காண்க. இதோ எழுப்புகிறேன், இதோ எழுப்புறேன், இதோ எழுப்புகின்றேன், இதோ எழுப்புகிறான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது சரி? இதோ எழுப்புறேன். ஆப்ஷன் பி தான் சரி. 4வது கேள்வி பாருங்கள், சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள். இல்லை எது சரியாக வரும்னு பாருங்கள். ஆப்ஷன் சி, யாழினி நிலாவிடம் ஒரு கமா நாளைக்கு போகலாம் என்று கூறினாள். 75வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, பெர்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. இல்லை எது சரியாக வரும்? ஆப்ஷன் ஏ, கொல்லிக்கு அடுத்து ஒரு கமா, பெர்பன் அடுத்து கமா, மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. 6வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஏரடு 2 வருமா, 8 8000 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது சரி? ஆப்ஷன் ஏ 2 அப்படிங்கிறது தான் சரி. 77வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. வாலண்டியர், தன்னார்வலர், சோசியல் ரிஃபார்மர், சமூக போராளி, சென்டென்ஸ் பதிவிறக்கம், மிசைல், கடல்மயில். இதில் என்ன கேட்டிருக்காங்க? பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் அப்படின்னு அர்த்தம். 78வது கேள்வி, நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் என்று கூறுவது எவ்வகை விடைன்னு கேட்டிருக்காங்க. நேர்விடையா, மறைவிடையா, இன மொழி விடையா, சுட்டு விடையா? ஆப்ஷன் சி, இனமொழி விடைங்கிறதான் சரி. நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் அப்படின்னு அதற்கு இனமான மற்றொன்றை கூறுவதனால் இனமொழி விடைங்கிறது சரி. 79வது கேள்வி, நீ படித்தாயா என்று வினவிய போது நீயே படி என்று கூறுவது நேர்விடையா, ஏவல் விடையா, சுட்டு விடையா, ஊறுவது கூறல் விடையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, சுட்டு விடை அப்படிங்கிறது சரி. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். குன்றேறி யானை போர் கண்டச்சால் அப்படின்னு கூறும் திருக்குறள் கூறும் ஊமை பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், குன்றில் ஏறி யானையை பார்ப்பது. ஆப்ஷன் பி, தன் கையில் பொருளை வைத்திருத்தல். ஆப்ஷன் சி, குன்றில் ஏறி யானை போரை காண்பது. ஆப்ஷன் டி, தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. 81 ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். நடுவூருள் நச்சு மரம் பழுத்தச்சு அப்படின்னு திருக்குறள் ஊமை கூறும் பொருளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், ஊரின் நடுவில் மரம் பழுத்து காணப்படுவது, ஊரின் நடுவில் செல்வம் நிறைந்து காணப்படுவது, ஊரில் நடுவில் நச்சு மரங்கள் நிறைந்து காணப்படுவது, ஊரில் நடுவில் நச்சு மரங்கள் பழுத்து காணப்படுவதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக வரும்? ஆப்ஷன் டி, ஊரில் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. 82 அகழ்வாரை தாங்கும் நிலம் போல உவமை கூறும் பொருளை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், எடுத்துக்கொள்ளுதல், வருத்தி கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். இதில் எது சரியாக வரும்? திருக்குறள் பாருங்கள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதில் பொறுத்தல்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரி.
83வது கேள்வி வாக்கிய அமைப்பினை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவிதா பாடம் படித்தால் பிறவினையா, செயப்பாட்டு வினையா, தன்வினையா, செய்வினையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த வினை? ஆப்ஷன் சி தன்வினை. 4வது கேள்வி விடைக்கேற்ற வினா அமைக்க 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். இப்போ கேள்வி பாருங்கள், யாரை உயர்திணை என்பர், எது உயர்திணை எனப்படும், உயர்திணையின் மறுபெயர் என்ன, உயர்திணையின் வகைகள் யாவை? இதில் எது சரியான கேள்வியாக வரும்? ஆப்ஷன் ஏ யாரை உயர்திணை என்பர். 85வது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதில் எது சரியாக அமைந்திருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி அந்நியர், அரிது, இரவலர், ஈதல். ஃபஸ்ட் நமக்கு உயிரெழுத்துக்களில் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். உயிரெழுத்துக்களில் இதில் ஆ வருது, அடுத்து ஆ வரணும். ஸோ அப்போ இது கண்டிப்பாக கிடையாது. இங்கே ஆ இருக்குது, இது ஆ இருக்குது, ஈக்கு அடுத்து தான் இது இந்த பக்கம் வரணும். ஸோ அதனோட அடிப்படையில் பார்க்கணும்னா ஆப்ஷன் சிங்கிறது தான் சரி. 86 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து, பணித்து. ஆப்ஷன் பாருங்கள், சோர்ந்து பணிவு, அடங்கி கட்டளை, எதிர்த்து கூறுதல், பயந்து செய்தான். ஆப்ஷன் பி அடங்கி கட்டளை. 87 அகரவரிசையில் எழுதுக. இதில் எது சரியாக வரும்? பூனை, தையல், தேனி, மான் கொடுத்துருக்காங்க. தையல், தேனி, மான், பூனைன்னு கொடுத்துருக்காங்க. மான், தையல், பூனை, தேனின்னு கொடுத்துருக்காங்க. தேனி, தையல், பூனை, மான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தேனி, தையல், பூனை, மான்கிறது தான் சரி. 88 கீழ்காணும் பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுகள்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக வரும்னு பாருங்கள். பழம், ஆசிரியர், மனிதன், மாணவன். ஆசிரியர், பழம், மாணவர், மனிதன். மாணவர், பழம், மனிதன், ஆசிரியர். ஆசிரியர், பழம், மனிதன், மாணவன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி ஆசிரியர், பழம், மனிதன், மாணவன்கிறது தான் நமக்கு சரி. 89 நட வேர்ச்சொல்லை வினைமுற்றாக தேர்ந்தெடு. நடத்தல், நடந்தான், நடப்பவை, நடப்பு. இதில் எது சரியாக வரும்? ஆப்ஷன் பி நடந்தான். நடத்தல்ங்கிறது என்ன வரும்? நமக்கு தொழிற்பெயரில் வரும். நடப்பு அப்படிங்கிறது ஊங்கிற வந்திருக்கிறதுனால வினை எச்ச விகுதியாக வந்துடும். நடந்தான்ங்கிறது கரெக்டான வினை முற்று. 90வது கேள்வி பாருங்கள். வேர்ச்சொல்லின் வினையால் அணியும் பெயர் காண்க. பொறுத்த, பொறுத்தல், பொறுத்தார், பொறுத்து. இதில் எது வினையால் அணையும் பெயர்? ஆப்ஷன் சி பொறுத்தார். பொறுத்தாருங்கிறது தான் என்னது? வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் அந்த விகுதிகள்லாம் நல்லாவே படித்து வச்சுக்கிடுங்க. இதில் பொறுத்த அப்படின்னு கொடுத்துருக்கனால இதில் ஆ வருது. ஆ வந்ததுனால பெயரச்ச விகுதியில் வரும். பொறுத்தல் அப்படிங்கிறது அல் விகுதி இருக்கிறதுனால தொழிற்பெயராக வரும். தொழிற்பெயரோட விகுதிகள் எல்லாமே தெளிவாக படித்து வச்சுக்கிடுங்க. பொறுத்து அப்படின்னு இருக்கிறதுனால ஊ வந்திருக்கிறதுனால இது எதில் வரும் அப்படின்னா வினையச்ச விகுதியில் வரும். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. கொடு. ஸோ அப்போ நான் சொல்லி கொடுத்த வச்சு பாருங்கள். இதில் எது தொழிற்பெயராக இருக்கும்? கொடுத்தல். கொடுத்தல்ங்கிறதா என்னது? தொழிற்பெயர். அடுத்து சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் எது? அமைதி, அன்பு, கோபம், கருணை. இல்லை எது எதிர்ச்சொல்லாக வரும்? ஆப்ஷன் சி கோபம். சாந்தம் சொன்னோன்னே அமைதி அப்படிங்கிறத நம்ம சேட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. கோபம் அப்படிங்கிறது தான் சரி. பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. ஆப்ஷன் சிறப்பு, செறிந்து, இழிவு, இன்பம். ஆப்ஷன் சி இழிவு. இந்த பீடு அப்படிங்கிறது என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா சிறப்பு. 94வது கேள்வி பாருங்கள். மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. 94வது கேள்வி மூச்சடக்கி என்னும் சொல்லை
பிரித்து எழுத கிடைப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், இதில் எது சரியாக வரும்? ஆப்ஷன் ஏ மூச்சு கூட்டல் அடக்கி மூச்சடக்கி. 95வது கேள்வி, செம்பயிர் பிரித்தெழுதுக. இல்லை எது சரியாக வரும்? செம்மை கூட்டல் பயிர். 96வது கேள்வி, சொல்லை பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுக அப்படிங்கிறது பிரித்தெழுது சொல்லியிருக்காங்க. இதில் எது சரியாக வரும்? பிரித்து கூட்டல் எழுதுக. 97வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கிராப்ஸ். இதில் எது சரியாக வரும்? கைவினை பொருட்கள். 98வது கேள்வி, கலைச்சொல்லை அறிக. வாட்ஸ்அப். இதில் எது சரியாக வரும்? புலனம். 99வது கேள்வி, சந்தி பிழையச்ச தொடரை கண்டறிக. பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால். ஆப்ஷன் ஏ பாலை இக்கு வரும், குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால். 100வது கேள்வி, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரத்தில் குயில் கரைந்து கொண்டு இருந்தது. மரத்தில் குயில் அலறி கொண்டிருந்தது. மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது. மரத்தில் குயில் கத்தி கொண்டிருந்தது. இதில் எது சரியாக வரும்? ஆப்ஷன் சி, மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது அப்படிங்கிறது தான் சரியாக வரும். இதுவரை நம்ம 100 கேள்விகள் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ மொத்தம் 2 பாட்டாக போட்டிருந்தோம். ஃபஸ்ட் கொஸ்டின்லேருந்து 50வது கொஸ்டின் வரை ஒரு பாட்டாகவும் 51லேருந்து 100வது கொஸ்டின் வரைக்கும் செகண்ட் பாட்டாகவும் போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, நம்ம காட்சி அப்படிங்கிறடைய சொல்லோடைய வேர்ச்சொல் என்ன வரும் அப்படிங்கிறத விடை தெரிந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் இதுபோல் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.